தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியாக நான் கழக பணியாற்றி வருகின்றேன். இந்நிலையில் தலைவரின் பூர்வீகம் கொம்பாடி என்ற கிராமம், அதாவது எங்கள் பகுதிக்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாடி என்ற கிராமம் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதை எண்ணி நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். விஜய் அவர்களின் தந்தை வழி தாத்தா சேனாதிபதி பிள்ளை அவர்கள் கொம்பாடி கிராமத்தில் பிறந்ததற்கான சான்றுகள் இங்கு இருக்கின்றது. அவர்களுக்கு எக்கச்சக்கமான சுமார் 40 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் இப்பகுதியில் இருந்ததாக அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய விவசாய நிலங்களை இங்கு வாழக்கூடிய பின்தங்கிய மக்களுக்கு இலவசமாகவே அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றதாகவும் இன்று வரை மக்கள் கொம்பாடி மக்கள் பெருமையாக பேசி வருகின்றார்கள். ஆகையால் எங்கள் மண்ணிற்கும் எங்கள் பகுதிக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக எங்களது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பூர்வீகம் என்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன்னா வள தனியாக வந்தேன் காற்றுலாம் சர்ச்சு மீன் எடுத்தது இதில் இந்த முதல் நெட்டுக்கு இருந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னாங்க. இது அவங்க பூர்வீகங்கள் அவங்க இப்போ வந்து ஏற்கனவே 2 மாதம் எல்லாமே நம்ம எல்லாம் பஞ்சாயத்து ஆகிட்டாங்க. அவங்க வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போனால் பசங்க இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒன்று சொல்லி நம்மகிட்ட வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஆனா விஜயோட புரிய இருந்தாங்க. தம்பி பட்டுடா உண்மையில வீடுல இதான் விஜய் சரி நீங்க ஓட பையன் பெயராலே ஆமென். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்று
போட்டு